எஸ்டிஎஃப்ஏல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நிறைய பேருக்கு எஸ்டிஎஃப்னா என்னென்னு தெரியாது. சோலோ ட்ராக் ஃபேமிலி, அதாவது நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் தாங்க. இன்றைக்கி நம்ம வந்து கிரிக்கெட் விளையாட போகிறோம். நாங்கள் வந்து அடேங்கப்பா 11 பேர் எப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி நாங்கள் ஒரு 11 பேர்த்தை நாங்களே ஃபார்ம் பண்ணி நாங்கள் ஒரு மேட்ச் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதைத்தான் இன்றைக்கான லாகில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தெரியுதுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே வந்துட்டுருக்கோம். வாங்க நம்ம அப்படியே மோட்டோ லாகில் கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்டிஎஃப்ஏ அப்படியே பைக்கை தூக்கிட்டு கிளம்பிட்டுங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆச்சு. நமக்கு எத்தனை மணிக்கு மேட்ச்னா 2:30 மேட்ச்சுங்க. நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் வந்து ஆரம்பிச்சுக்கிறோம். ஆல்ரெடி காலையிலேயே மார்னிங்கே ஒரு மேட்ச் நம்ம விளையாண்டோம். ஈவினிங் வந்து நாங்கள் எல்லாமே இப்போதான் நாங்கள் எப்போனா 1 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நாங்கள் பேசிட்டு இருந்தோம், இந்த மாதிரி டீம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பசங்களாம் காலேஜ் போயிட்டு இருந்தாங்க. சரி, அந்த டைமில் நம்ம டீம் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ டீம் ஆரம்பிச்சு 4 மேட்ச் விளையாண்டாங்க. 4 மேட்சுமே தோத்துட்டாங்க. இப்போ 5வது மேட்சை நம்ம இன்னைக்கு விளையாட போகிறோம். அதில் நம்மளும் விளையாட போகிறோங்க. 4 மேட்சுமே நம்மளால போக முடியல. ஏன்னா நமக்கு இங்க மேட்ச் இருந்துச்சா, வில்லேஜ் பசங்க கூட விளையாண்டுட்டோம். எதில் நம்ம பசங்களாம் முன்னாடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் கொஞ்சம் லேட்டா கிளம்புறோம்னு நினைக்கிறேங்க. நம்ம மாப்பிள்ளை ஒருத்த வரலின்னு சொல்லிட்டா, உடம்பு சரியாமா, அதங்காட்டி வரலைன்னு சொல்லிட்டான். நம்ம மதன் மாப்பிள்ளை தான் எங்க போனான்னு தெரியல. முன்னாடி போனானா, இந்த வழியில போனாலா, இல்ல குன்னத்தூர் போயிட்டானான்னு தெரியல. அப்புறம் ஒன்னான்னு சொல்ல மறந்துட்டுங்க, நேத்து வந்து குட் பேட் அட்லி அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வந்தோம். அஜித்தனா படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நான் 3rd டேல தான் நான் போனேன். போயிட்டு மத்தியானம் 2:30 மூவி. நான் 2:30 போயிட்டு வரும்போது சரியான மழைங்க. ரோட்ல எப்படியோ ஓட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் இங்க வந்துட்டு நம்ம வில்லேஜுக்குள்ள நம்ம எப்பவுமே ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிப்போம்ல, நம்ம கோவில்ல இருந்து ஆரம்பிச்சு போகும்போது அது ஃபுல்லா லைனா தென்னை மரமா இருக்கும். அங்க ஒரு 10 மட்டைக்கு பக்கமா வந்து அந்த மழை காத்தடிச்சதுல ரோட்ல விழுந்துருச்சு. எனக்கு முன்னாடி 2-3 வண்டி போச்சு. எல்லாம் எடுத்து போடுவாங்க நினைச்சா யாருமே எடுத்து போடலீங்க. அவர் தூரத்துல ஒரு ஐயா நடந்து வந்துட்டு இருந்தாரு. அப்புறம் சரி நம்ம எடுத்து போட்டல. ஆப்தாரியா எத்தனை பஸ் வேணும் லாரி வந்தா கூட பயப்படலாம ஓட்டிக்கணும். நம்மளுக்கு இந்த ஸ்கூட்டியை பார்த்தாதான் பயமா இருக்கு. ஐயோ, இந்த பொண்ணுங்களை நம்பவே கூடாதுங்க, சத்தியமா. ஐயோ, பொண்ணுங்களை கண்டாவே பயந்துக்கணும். அதனால பொண்ணுங்களை அவாய்ட் பண்ணிருங்க. ஒரு ஐயா நடந்து வந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் அந்த மட்டையில எடுத்து போட்டுருந்தோம். ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாருங்க அந்த ஐயா. அந்த ஐயாவும் எடுத்து போட்டு வந்தாரு. என் கூடயும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் எனக்கு பின்னாடி ஒரு அண்ணா வந்து நான் எடுத்து போறத பார்த்துட்டு போனாரு. அப்புறம் பார்த்துட்டு போகும்போது நம்ம அப்படியே வண்டி எடுத்து போட்டு கிளம்பும்போது இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு 200 மீட்டர் தள்ளி மறுபடியும் மட்டையில விழுந்துருந்துச்சு. என்னை பார்த்துட்டு அவரு ஓரமா நிறுத்திட்டு மட்டையில எடுத்து போட்டு போனாருங்க. அது ரொம்ப பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 5-6 பேர் நமக்கு தெரிஞ்ச பசங்க. நம்ம கூட பரத் மாப்பிள்ளைன்ட்டு ஒருத்தர் பின்னாடி வந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதன் மாப்பிள்ளை, அவங்க கூட ஒரு சின்ன பையன் ஒருத்தன். அதுக்கப்புறம் நம்ம மனோஜ் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்க. அப்புறம் லோகேஷனான்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்க. அப்படி நிறைய பேர் வந்து நம்ம ஒரு நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. நம்மளாம் கிரிக்கெட் விளையாடும் போது நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் காலேஜில் இருப்பாங்க. அவங்க கூட நாங்கள் எல்லாமே கலந்து அப்பப்போ வெளியே போவோமா, அப்படிங்கும்போது எல்லாமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அப்புறம் நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு டீமே வந்து ஃபார்ம் பண்ணிட்டோங்க. எஸ்டிஎஃப் வாழ்க்கையில் பொண்ணுங்களை மட்டும் அந்த அளவுக்கு அதிகமா நம்பாதீங்க. ஸோ என்னதான் வாழ்க்கையில எல்லாத்தையுமே நீங்க லாஸ் பண்ணிட்டாலும் மறுபடியும் எந்திரிச்சு ஓடுங்க. கண்டிப்பா வந்து வாழ்க்கை வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து நிறைய விஷயம் மாறிடுங்க. அங்காட்டி உடஞ்சு மட்டும் போய் ஒரே இடத்துல மட்டும் இருந்துடாதீங்க உண்மையிலுமே. அதே மாதிரி கிரிக்கெட்டு இப்போ சம்மர் டைம்ல விளையாடும் போது கொஞ்சம் எல்லாருமே ஃபுட்டெல்லாம் நல்லாவே எடுத்துக்குங்க. ஃபுட் எடுத்துக்கங்க, அப்பப்போ தண்ணி நிறைய குடிச்சுங்க. ஏன்னா கிரிக்கெட் விளையாண்டு நிறைய பேர் வந்து டெத் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த வெயில் நிறைய பேருக்கு செட் ஆகுறது இல்லை. அதுங்காட்டி ஓரளவுக்கு பார்த்து சேஃபாக விளையாடுங்க. ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைக் வந்து நம்மளவே இழுத்துட்டு போயிருதுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு நம்ம எப்பவுமே வழி விட்டுருவோங்க நிறைய பேத்துக்கு. சண்டே ஆனாவே பசங்களுக்கு அந்த கிரிக்கெட் மேல ஒரு பைத்தியம் ஆயிடுறாங்க. ஒரு ஓவரா லவ் வச்சுறாங்களா கிரிக்கெட்ல. நானும் கிரிக்கெட் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குங்க. ஏன்னா எப்பவுமே நான் கிரவுண்ட்ல விளையாடும் போது அந்த மேட்சை பத்தியே நம்ம திங்க் பண்ணிட்டு இருப்போம். நமக்கு இருக்கிற அந்த பிரச்சனை ப்ரெஷர் எதுவுமே இருக்காதுங்க. ஆனா லைட்டா ஒவ்வொரு டைம் வந்து இந்த க்ளோஸா போகும்போது லைட்டா பதட்டப்படுவேன். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே ஓகேங்க. ஏன்னா வந்து விளையாட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. அதங்காட்டி வந்து பயம் அந்த அளவுக்கு இல்லை. நம்ம மாப்பிள்ளை நம்மளையே கீழே தள்ளி விட்டுருவோம் போல. நம்ம மாப்பிள்ளை ரொம்ப ஸ்லோவா ஓட்டுவாங்க. பாலமலை லாலிலேயே பார்த்துருப்பீங்க எவ்வளவு மெதுவாக ஓட்டிட்டு போவான்னு.
டேய் எங்கடா எதில்டா பூந்து வர? கழுத்துல டேட்டா போட்டிருக்காங்க நம்ம மாப்பிள்ள, அதனால கழுத்தை ஒரு சைடு திருப்பிட்டே வந்துட்டு இருக்காங்க. நமக்கு முன்னாடி பூந்து போடணும் மட்டும் அதுல பூந்து போயிட்டாங்க நம்ம மாப்பிள்ள. ஏன்னா ஹெல்மெட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கழுத்துக்கிட்ட டேட்டா குத்திக்கிறங்காட்டி அந்த கழுத்துலயும் இடிக்கிறங்காட்டி அவன் போடல நம்ம மாப்பிள்ள. நம்ம ஹெல்மெட் லாங் போனாவே ஹெல்மெட் போட்டுருவோங்க. நம்ம மாப்பிள்ளைக்கு வழி தெரியுமான்னு பார்ப்போம். தெரியும் நினைக்கிறேன் நம்ம மாப்பிள்ளைக்கு. கிரிக்கெட் நெட் இருக்குங்க, ஆனா இங்க யாருமே பிராக்டிஸ் பண்றது இல்ல. பண்றாங்களான்னு தெரியல. பிள்ளைங்களா விளையாண்டு இருக்குங்க பாருங்க. பின்னாடியே வந்துட்டுக்கிறேன். லாக்ல வரையா? எப்ப ஊட்டி போலாமா? நாளை எப்பவுமே ரெடி. எப்ப நாளைக்கு போலாம்? நாளைக்கு போறனாலும் போலாமே.